எப்பிறப்பில் காண்பேனினி. அம்மா அமுதமீந்தவளே, ரத்தத்தை எல்லாம் பாலாக எனக்கு தந்தவளே அம்மா, எல்லாவற்றையும் துறந்த இந்த பட்டினத்து அடிகள் உன்னை துறக்க மனமில்லை அம்மா. காரணம் என்னவென்றால் ஈன்றெடுத்தவள் அம்மா. எனக்கு யார் இருக்கிறார்கள் இதோடு? உனக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். என் தாயினுடைய நிலை என்னவோ என்று எனக்கு ஞானத்திலே தோன்றியது. ஓடோடி வந்தேன் அம்மா. இந்த பாவி உன்னை கடைசி நேரத்தில் கூட உனக்கு பாலூற்ற கதியில்லாமல் கதியற்ற பாவி, கொடிய பாவி அம்மா. நானு எல்லாம் இருக்குங்க, சாகர நேரத்துல பிள்ளைங்க பொண்ணு பக்கத்துல இருக்காது. பெரிய கோட்டீஸ்வரன் தான். மலேசியால ஒருத்தர் இருப்பான், சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருப்பான், லண்டன்ல ஒருத்தர் இருப்பான். பெத்தெடுத்தவ ஐஸ் அந்த பெட்டியில கிடப்பான். இவர் சொல்லுகிறாரா, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று ஊனுறக்கம் இல்லாமல் கண்ணுறக்கம் காணாமல் ஆறாரோ பாடி அம்புலியை காட்டி என்ன பையன் பிறந்திருக்கிறான்னு சொன்ன உடனே வாரி எடுத்து முத்தமிட்டு, என் கண்ணே, என் செல்வமே, என் ராஜா, என் முத்தமிழ் பெட்டகமே, நான் பெற்ற சித்திரமே என்று வைத்து கொஞ்சிய வாய்க்கு அம்மா இந்த பாவி இன்றைய தினத்திலே வந்திருக்கிறேன். பையல் என்ற போதே பறிந்து எடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை அந்த ஸ்தனத்திலே பால் குடிக்கிற போது அது தங்கமயமான மேனி. எல்லா பெண்களுக்கும் பால் சுரக்கிறது கிடையாதுங்க. ஒரு பெண்ணு தாயான பிறகுதான் பால் சுரக்க இறைவன் உற்பத்தி செய்கிறான். நாமும் உற்பத்தி பண்றதில்ல. குழந்தைக்கு பால் வேணுமேன்னு உடனுக்குடனே எப்படியெல்லாம் இறைவனுடைய கருணை பாருங்க. கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன், இனி நான் எப்பிறப்பில் காண்பேன். எப்பிறப்பில் காண்பேனினி